அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் நம்மில் பலர் தினமும் சந்திக்கும் ஒரு பெரிய சவாலுக்கு தீர்வாக இருக்கும் ஒரு முக்கியமான அமலை பற்றி பேசப்போகிறோம். அது என்ன சவால்? நேரம் போதவில்லை என்பதே. நாம் எல்லாரும் சொல்லும் ஒரு வாக்கியம். நேரம் இல்லை, வேலை அதிகம், பொறுப்புகள் நிறைய, ஓய்வுக்கு கூட நேரம் கிடைக்கவில்லை என்று. ஆனால் சிந்தித்துப் பாருங்கள், ஒரே 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும். அதே நேரத்தில் சிலர் அபாரமான அமல்களைச் செய்கிறார்கள், தங்களுடைய குடும்பத்தையும் கவனிக்கிறார்கள், வேலைகளையும் சிறப்பாக முடிக்கிறார்கள், மேலும் அல்லாஹ்வுக்காக நிறைய நேரம் செலவிடுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்கள் வாழ்க்கையில் நேரத்தில் பரக்கத் இருக்கிறது. பரக்கத் என்றால் என்ன? அது நேரம் அதிகமாகி விடுவது அல்ல. அதே நேரத்தில் அதிகமான நன்மைகள் நிகழ்வது தான் பரக்கத். இந்த பரக்கத்தை பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள், அவ்லியாக்கள், நல்லோர்கள் செய்து வந்த ஒரு மிக எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த அமலை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அமலை யார் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்களின் காலை நேரத்தில் பரக்கத், மாலை நேரத்தில் பரக்கத், இரவு நேரத்தில் பரக்கத், அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் பரக்கத். அதனால் தான் சில நல்லோர்கள் சொல்வார்கள், 4 மணி நேரம் வேலை செய்தாலும் அது 90 மணி நேர வேலை செய்தது போல பயன் தருகிறது என்று. இது எப்படி சாத்தியம்? இது மனித சக்தியால் அல்ல, இது அல்லாவின் பரக்கத்தால். அந்த அமல் என்ன தெரியுமா? மிகவும் எளிதான ஒரு அமல். நம்மில் எல்லாரும் தினமும் செய்யக்கூடிய அமல். சுன்னத்தான தொழுகையில் செய்ய வேண்டிய ஒரு அமல். நீங்கள் எந்த சுன்னத் தொழுகையாக இருந்தாலும் சரி. அதில் முதல் ரகத்தில் சூரா அலம் நஷ்ரஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب என்ற சூராவை ஓதுங்கள். இந்த சூரா 30வது ஜூஸில் 94வது சூரா ஆகும். பின்னர் இரண்டாவது ரகத்தில் சூரா அலம் தர கைப. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف تأكل. அலம் தர கைப ஃபலரப்புக என்ற சூராவை ஓதுங்கள். இந்த சூரா 30வது ஜூஸில் 105வது சூரா ஆகும். இந்த இரண்டு சூறாக்களையும் பல் தொழுகையில் அல்ல, சுன்னத் தொழுகையில் மட்டுமே ஓத வேண்டும். இந்த அமலை தொடர்ந்து செய்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்கள் நேரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அப்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரே நாளில் செய்ய முடியாத வேலைகள் இப்போது எளிதாக முடியும். மன அழுத்தம் குறையும், அவசரம் குறையும், அமைதி அதிகரிக்கும், நீங்கள் செய்யும் அமல்கள் அதிகரிக்கும், தொழுகையில் கவனம் வரும், குர்ஆன் ஓத நேரம் கிடைக்கும், குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்க முடியும். இதனால் தான் நல்லோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போதே தங்களுடைய உலக வாழ்க்கையையும் அழகாக்கிக் கொண்டார்கள். அதே நேரத்தில் மறு உலகத்திற்கும் சிறந்த அமல்களை சேர்த்து கொண்டார்கள். எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்ன? நேரம். நேரம் இருந்தால் தான் இபாதத், நேரம் இருந்தால் தான் கல்வி, நேரம் இருந்தால் தான் உழைப்பு, நேரம் இருந்தால் தான் குடும்பம். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை பழிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்கள். நேரத்தை குறை சொல்லாமல் நேரத்தில் பரக்க தருமாறு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இந்த அமலை இன்று முதல் செய்யுங்கள். ஒரு நாள் 2 நாள் செய்து விட்டுவிடாதீர்கள். தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நம்முடைய நேரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. நம்மை பரிபூரணமான வாழ்க்கை வாழச் செய்து ஈமானோடு மரணிக்க அல்லாஹ் நமக்கு உதவி புரிவானாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் சென்று சேரும்படி ஷேர் செய்யுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த செய்தி உங்களை தொட்டிருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ், அடுத்த பதிவில் இன்னொரு பயனுள்ள அமலுடன் சந்திப்போம்.